ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான நல்ல மொறு மொறுன்னு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே மிளகா பஜ்ஜி வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் டீ கூட இந்த ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ வாங்க மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது 200 கிராம் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது 50 கிராம் அளவு அரிசி மாவு. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், நல்ல கலர் கொடுக்கும். இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவுக்கு கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, நல்ல திக் கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பஜ்ஜி மிளகாய் கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பஜ்ஜி மிளகாய் எடுத்துட்டு அது நல்லா தண்ணியில கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை ஹாஃபா கட் பண்ணிக்கோங்க. பாதியா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்க விதைய எல்லாத்தையும் எடுத்துருங்க. நம்ம வச்சிருக்க எல்லா மிளகாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். விதைய எல்லாத்தையும் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவு பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 15 மிளகாய் இருக்கும். இதை நம்ம ஹாஃபா கட் பண்ணோம்னா ஒரு 30 பஜ்ஜி கிட்ட நம்ம போடலாம். இப்பதான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். இந்த கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு மிளகாவா எடுத்து மாவுல நல்லா டிப் பண்ணி போட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் நல்லா எழும்பி வரும் பஜ்ஜி போட்ட உடனே. நல்லா ஒரு சைடு வெந்த அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். நம்ம வச்சிருக்க எல்லா மிளகாவையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, பஜ்ஜி நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. சரி, இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த பஜ்ஜியை நம்ம சட்னி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை புதினா சட்னியோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க, சூப்பரா பஜ்ஜி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உள்ள கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். பாருங்க, உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு மிளகாய். நல்லா கிறிஸ்பியான பஜ்ஜி மிளகாய் நம்ம ஈஸியா வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.